Realme P2 Pro 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ரெண்டு கலர்ஸ் வேற வேற டிசைன் பேட்டர்னில் கொடுக்குறாங்க. அதாவது சன்லைட் படும்போது வித்தியாசமான பேட்டர்ன்ஸ் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2000 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங், 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங், 100% DCI P3 கலர் கமோட் சப்போர்ட், 2000 நிட்ஸ் வரை பீக் பிரைட்னஸ், கார்னிங் ஒரு லேக்ல 7i ப்ரொடெக்ஷன் மாதிரியான பல விதமான விஷயங்கள் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. எட்ஜஸ் இந்த டிஸ்பிளேல சைடுல கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி டீசென்ட்டாக இருக்கு. அதே ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 7s Gen 2 அப்படிங்கிற ஒரு ஆட்டோ கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. கிராபிக்ஸ்கா இதுல Adrenoட 710 GPU கொடுக்குறாங்க. ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸருக்கு 59000 கிடைக்குது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 141 மார்க்கும் பி கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டீங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம், கேம்ஸ் எப்படி பார்க்கும்போது என்ட்ரல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் விளையாட முடியும். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இது ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். இது போக கேமிங் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் 4500 mm ஸ்கொயருக்கான VC லிக்விடும் 9950 mm ஸ்கொயருக்கான கிராஃபின் ஷீட்டும் கொடுக்குறாங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4S ரேமும் ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் இது Android 14 OSல Realmeயோட UI 5.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கிடைக்கும் சொல்லிட்டு Realmeல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடுல இந்த ஃபோன்ல 2 கேமரா கொடுக்குறாங்க. மொத கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட LYT 600 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது f1.88 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. சென்சாரோட சைஸை பொறுத்தவரை இது 1/2 இன்ச் சென்சாராக கொடுக்குறாங்க. மற்றபடியே ரெண்டாவதாக ஒரு 8 மூவ்ஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைட் நமக்கு 2 கேமரா இருக்கு. இது போய் இந்த ஃபோனில் அல்ட்ரா கிளாரிட்டி அப்படிங்கிற மோடும் இருக்கு. அது லோ ரெசல்யூஷனான போட்டோஸ் நல்ல ஒரு கிளாரிட்டி கூட்டி கொடுக்கும். AI போட்டோ குரூப் என்ஹான்ஸ் அப்படிங்கிற போட்டோ இருக்கு. அது குரூப் போட்டோல யாராவது அங்கங்க திரும்பி இருந்தாங்கன்னா கரெக்டாக அது கரெக்ட் பண்ணி தரும். AI ஆடியோ ஜூம் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு. அதாவது வீடியோஸ் எடுக்கும்போது ஜூம் பண்ண அவங்களுக்கு சத்தம் பக்கத்தில் கேட்குற மாதிரியாக பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மூவ்ஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஃப்ரண்ட் சைட்லேயுமே நமக்கு சோனியோட சென்சார் தான் தராங்க. ஸோ கிளாரிட்டி இதுலேயுமே நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடியாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுபோல USB டைப் C தான் தராங்க. சீரிஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இந்த ஃபோனுக்கு IP65 ரேட்டிங்கும் இருக்கு. அதனால லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் 180 கிராம் வருது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் 5G SNS சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 13 5G பேண்ட்ஸ் இருக்கு. இது 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2, டியூல் ஃப்ரீக்வன்சி GPS மாதிரி தராங்க. பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 5020 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இதன் மூலமாக சார்ஜ் பண்ண 50% சார்ஜ் வெறும் 9 நிமிஷத்துலையும் 100% சார்ஜ் 49 நிமிஷத்துக்கு ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் பேரட் கிரீன், ஈகிள் கிரே அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 21999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 24999க்கும், டாப் அண்ட் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 27999 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. ஸோ ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஃபோனோட ப்ரைசிங் டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த Realmeயோட P2 Pro 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.